ஹாய் 10th சமச்சீர் மேக்ஸில் வந்துட்டு இப்போ எக்ஸசைஸ் 3.8ல் கொஷின் நம்பர் 1ல் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் இது வந்து ஆர்டராக தான் இருக்குது. ஆனால் வந்து எக்ஸ் கியூப் இல்லை, எக்ஸ் இல்லை. அது ரெண்டும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா ஜீரோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம டிவைட் பண்ணும் போது நம்ம டைரெக்டாக இது மட்டும் போட்டு டிவைட் பண்ணால் நமக்கு கரெக்ட் ஆன்சர் வராது. இது வந்து அந்த ஆர்டரில் இருக்கணும். எக்ஸ் பார் 4, எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு அப்புறம் கான்ஸ்டன்ட், அந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு எந்த டேர்ம் இல்லையோ நம்ம அதை வந்து ஜீரோவாக வச்சுக்கலாம். இப்போ 0x கியூப்னு வச்சுக்கிறோம், ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 இப்படி வச்சுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், அதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கணும். 16ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 4 4s are 16. அதே மாதிரி எக்ஸ் பார் 4க்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 4x ஸ்கொயர் இன்ட்டு 4x ஸ்கொயர் பண்ணி 16x பார் 4 எழுதியிருக்கோம். இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சைன் சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து இது கேன்சல் ஆகி 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவும் 0 தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு நம்பர் நம்ம எடுக்க போகிறோம். இதையும் நீங்கள் கீழே எடுக்கும்போது அதுவும் மறுபடியும் 0வாக தான் இருக்கும். ஸோ இது 0னால இது எடுத்தாலும் 0 தான் வரும். இது ரெண்டுத்தையும் எடுக்கிறோம். இப்போ 4x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x ஸ்கொயர். இப்போ இங்கே ஒரு நம்பர் வரணும், சேம் நம்பர் இங்கே வரணும். ஸோ 8x ஸ்கொயரை 8x ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 1 தான் கிடைக்கிது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 8 கேன்சல் ஆகி உங்களுக்கு 1 கிடைக்கிது. ஸோ 1 வந்து இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறோம், இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8x ஸ்கொயர் இன்ட்டு 1 பண்ணால் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. இது வந்து 0 தான் இருக்குது. அதாவது இங்கே நடுவில் நீங்கள் 0xன்னு போட்டால் கூட உங்களுக்கு வந்து இங்கே வந்து 0x இன்ட்டு 1 0xன்னு தான் வரும். ஸோ 1 இன்ட்டு கான்ஸ்டன்ட் பண்ணும்போது 1. இப்போ மறுபடியும் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ், ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகுது. எல்லாமே கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 0 கிடைக்கிது. அப்போ இதுதான் குவேஷன்ட். இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு குவேஷன் என்ன கிடைக்கிது? இது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மாடுலஸ் போட்டு இந்த மாதிரி மாடுலஸ் போட்டு நம்ம எழுதணும் குவேஷன்ட்டை. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் எது இருந்தாலும் அது பாசிட்டிவ் தான். அதுக்காக நம்ம அந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஆர்டர் செக் பண்ணுறது, அப்புறம் சப்போஸ் அந்த ஆர்டர் மிஸ் ஆச்சுன்னா அந்த பிளேஸில் நம்ம 0வும் போட்டுக்கணும். இதை எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். மேபி இது 2 மார்க்கில் வேணால் கேட்கலாம். ஸோ வந்து போட்டு பாருங்கள். இந்த 3 சம்முமே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பார்க்காம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு சம் நான் சொல்லிக் கொடுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்லிக் கொடுக்குறேன் கொஷின் நம்பர். தேங்க்யூ.